நீங்கள் செக்கு ஒன்றை கண்டதுண்டா? அது தானியத்தை அரைக்கும். அந்த தானியங்களுக்கு நாம் உண்ணும் தகுதியினை அது அளிக்கும். நம்மை வாழச் செய்யும். உன்னிப்பாக கவனித்தால் அந்த செக்கின் அடிப்பகுதியானது என்றும் சுழலாத மேற்புற பாதியே சுழன்று சுழன்று வரும். அதனால்தான் தானியமும் அரைப்படுகின்றது. அதனால்தான் உணவும் ஆயத்தமாகின்றது. சிந்தியுங்களே, செக்கின் இரு பாதிகளும் சுழலத் துவங்கினால் என்ன நேரும்? அது தானியத்தினை அரைக்காமல் ஒன்றையொன்று அரைத்துக் கொண்டு தனது சுய அடையாளத்தையே இழக்கும். ஆக வாழ்வினில் எந்த செயலையும் நம் மனம் மற்றும் புத்தியையும் இணைத்து செய்தால்தான் அது வெற்றியடைய இயலும். எனினும் பக்தியினை பொறுத்த மட்டில் புத்தி எனும் மேற்பாதி மௌனம் காப்பது அவசியம். எனினும் செயல் நியாயம் காக்க வேண்டுமெனில் நாம் பாவங்களை மௌனப்படுத்துதல் அவசியம். மனம் மற்றும் புத்தியின் அச்சங்கமத்தில் எச்சரிக்கை தேவை. ஒன்றிணைந்து செயல்படுதல் அவசியம் எனினும் அது பரஸ்பரம் தடைகளாகி விடக்கூடாது. ராதா ராதா.